கடவுள் இருக்கிறாரா என்ற தலைப்புல கதை கேட்போம் வாருங்க. இரண்டு விஞ்ஞானிகள் இருந்தனர். ஒருவர் உண்மையான கடவுளை நம்புபவர், அடுத்தவர் கடவுளே கிடையாது என்று நம்பும் நாத்திகர். விசுவாசியாகிய டாக்டர் ரான் எப்படியாவது டாக்டர் ரோனால்டை கடவுள் நம்பிக்கையுடையவராக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் போதெல்லாம் ரோனால்டு சிரித்து நழுவி விடுவார். கடவுள் இருக்கிறார் என்று தன் நண்பனுக்கு நிரூபிக்க ரான் ஒரு யுக்தியை யோசித்தார். தனது வீட்டில் ஒரு இருட்டறையை ஆயத்தப்படுத்தினார். அவ்வரையில் சூரியன் போல ஒரு பெரிய மஞ்சள் விளக்கை பொருத்தினார். மற்றொரு விளக்கு நிலாவைப் போல சூரியனை சுற்றி வரச் செய்தார். வட்ட வடிவான கம்பிகளில் பூமி மற்றும் பிற கோளங்களும் நட்சத்திரங்களும் சுற்றி வரும்படி செய்தார். ஒரு பொத்தானை அழுத்தினவுடனே சூரியன் ஜொலிக்கும். சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள் மற்றும் கோளங்கள் அதை சுற்றி சுற்றி வரும். எல்லாவற்றையும் பொருத்திவிட்டு டாக்டர் ரோனால்டை விருந்துக்கு ஒரு நாள் அழைத்தார். இரவு விருந்து முடிந்ததும் ரோனால்டை இருட்டறைக்கு அழைத்துச் சென்றார். பொத்தானை அழுத்தினதும் டாக்டர் ரானுடைய படைப்பு செயல்படத் துவங்கியது. டாக்டர் ரோனால்டு அதனுடைய அழகையும் மின் நுணுக்கத்தையும் பார்த்து அசந்தவராய், பிரமாதம், பிரமாதம், யார் இதையெல்லாம் செய்தது? இந்த படைப்பிற்கு பின்னே செயல்பட்ட அதிசய மூளை யாருடையது என்று மெய்சிலிர்ப்பை அடக்க முடியாதவராய் கூவினார். ரான் அலட்டிக் கொள்ளாமல், யாரும் இதை செய்யவில்லை, அது அப்படியேதான் இருக்கிறது என்றார். விவாதம் சூடுபிடித்தது. இறுதியில் ரான் சொன்னார், மின்சக்தியினால் செய்யப்பட்ட இந்த சிறிய அமைப்பை யாரும் செய்யவில்லை என்று சொன்னால் நம்ப மறுக்கிறாய். ஆனால் இந்த அண்டசராசரங்களும் யாரும் உருவாக்காமல் அவையாகவே இருக்கின்றன என்பதை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறாயே? ரோனால்டு வெட்கித் தலைகுனிந்தார். அந்த நாளிலிருந்து கடவுளுடைய படைப்புகள் சிறிய புல்லிலிருந்து பெரிய யானை வரை அவருடைய இதயத்தில் கடவுளை குறித்து பேசத் துவங்கின.